எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் காம்பவுண்ட் எஃபெக்ட், ரிட்டன் பை டேரன் ஹார்டி. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன சின்ன விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாதான் பெரிய விஷயத்தை ரீச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை என்னைக்காவது யானை கடிச்சிருக்கா? யானைலாம் நம்மள கடிச்சது இல்லைல்ல, ஆனா கொசு நம்மள கடிச்சிருக்கா? அட ஆமாங்க, இந்த சின்ன கொசு தான் வச்சு செய்து அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதே மாதிரிதாங்க. குட்டி குட்டி விஷயம், அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், அந்த சின்ன விஷயம் தான் நம்மளை ரொம்ப பாதிக்க செய்யும். அதே மாதிரி அந்த சின்ன விஷயம் தான் நம்ம பெரிய ரீச் அடையறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் கிட்ட 5 crores rupees கொடுக்குறாங்க, ஒய் கிட்ட ₹1 கொடுத்து அது டெய்லி டபுள் ஆயிட்டே வரும் அப்படின்னு சொல்றாங்க 30 daysக்கு. அப்போ எக்ஸ் என்ன பண்றாங்க, எனக்கு 5 crores மட்டும் போதும்னு சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒய் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ₹1 அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஒய் கிட்ட ₹1 இருக்கு, எக்ஸ் கிட்ட 5 crores rupees இருக்கு. செகண்ட் டே ஒய் கிட்ட ₹2 இருக்கு, எக்ஸ் கிட்ட அதே 5 crores இருக்கு. இதே மாதிரி ஒய் கிட்ட தேர்ட் டே ₹4, இப்படியே டபுள் ஆயிட்டே போகுது. ஆனா எக்ஸ் கிட்ட அந்த 5 crores இருக்கு. 18th டே அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அதுதான் டிப்பிங் பாயிண்ட்டுங்க. ஒய் கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ₹1,31,072 இருக்கு. அப்போ வேகம் ஆரம்பிக்குதுங்க. டபுள் டபுளா ஆயிட்டு 30th டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா, எக்ஸ் கிட்ட அதே 5 crores தான் இருக்கு, ஆனா ஒய் கிட்ட 54 crores rupees இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயம் தான் பெரிய லெவல்ல ரீச் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு ரைட்டர் சொல்றாரு. இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கனவுகள் மெய்ப்படும் அப்படின்ற என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.